நீங்க ஒருத்தான ஒரு லவ் பிளஸ் காமெடி டிராமா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். அபிஷன், அனஸ்வரா இவங்கலாம் நடிச்சு மதன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் வித் லவ். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அபிஷன் வீட்ல வந்து அவருக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அலைன்ஸ் பார்க்கறப்ப அவர் நிறைய பொண்ணை வந்து வேணாம் வேணாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கழிச்சு கட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை போய் பாரு. நாங்க நாங்க உனக்கு போட்டோ எதுவுமே காட்டல. நீ காட்டினாலே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ போய் பாரு. பார்த்து உனக்கு பிடிக்கலன்னா ஓகே நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாவது பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பா தான் போறாப்ல. அப்படி அவர் பாக்குற பொண்ணு தான் அனஸ்வரா. 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. மீட் பண்றப்ப சரி ஏதாவது பேசணும்ல அப்படிங்கறனால உங்க உங்க லைஃப பத்தி சொல்லுங்க. நீங்க ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க? உங்க பாஸ்ட் லவ் எது இருக்கா? அத பத்தி சும்மா நார்மலா ஜெனரலா கேட்க வேண்டிய விஷயங்கள் கேட்கறாங்க. அப்படிங்கிறப்ப அபிஷனுக்கும் பாஸ்ட்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. அனஸ்வராவுக்கும் பாஸ்ட்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. 2 பேருக்கும் காமனான விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருமே எந்த இடத்துலயுமே அவங்க லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது அவங்க கிட்ட. அப்ப நம்ம 2 பேருமே நம்ம லவ்வ ப்ரொபோஸ் பண்ணதே இல்ல. ஆனா நம்ம 2 பேத்துக்கும் ஒரு லவ் இருக்கு. சோ நம்ம 2 பேரும் ஏதாவது வகையில பேசி பழகணும்ல. ஒரு டேட் மாரி பண்ணா தானே 2 பேத்துக்கும் மியூச்சுவலா செட் ஆகுமா, ஆகாதான்னு தெரியும். சோ நம்ம வந்து நம்மளோட எக்ஸ் கிட்ட நம்ம லவ்வ ப்ரொபோஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே பண்ணோம்னா நமக்கும் ஒரு நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ற மாரி இருக்கும். டிராவல் பண்ணோம்னா நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகுமா, ஆகாதாங்கிறத கண்டுபிடிச்சோம்னா, அப்படி ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போலாம். லவ், மேரேஜ் அப்படின்னு போலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. இவங்க 2 பேரும் அந்த டிராவல்ல 2 பேருக்கும் பிடிச்சு போச்சா? பிடிச்சு 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா? பண்ணலையா? அப்படிங்கிற ஒரு பக்கா ஒரு ஒரு லவ் பிளஸ் காமெடி டிராமா தான் இந்த படம். ஏன் பக்கா லவ் பிளஸ் காமெடி டிராமானா, ஒரு சில படங்களுக்கு அ த லவ் பிளஸ் காமெடி டிராமான்னு டேக் இருக்கும். ஆனா காமெடி ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்காது. இல்ல லவ் ஸ்ட்ராங்கா இருக்காது. இதுல 2மே பெர்ஃபெக்ட்டா தராசு மாரி பேலன்ஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். படத்துல அபிஷனோட ஆக்டிங் ஆல்ரெடி சசிகுமார் நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாப்ல. அந்த பையன் வந்து அந்த பையன் டைரக்ஷனுக்கு வரல. அவன் ஹீரோவா வேண்டி போவையாண்டு பிரதீப் ரங்கநாதன் மாரி அவன் போயிருவான் அப்படியே. அந்த பையன் அபிஷனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அவன்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு இருப்பாரு. அது அது உண்மை. ஏன்னா அந்த படத்துல அவரோட ஆக்டிங் நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல எமோஷனல் அழுகுற காட்சிகள் அழுது அப்படியே அந்த அந்த அழுகுற அவரு அவரு அழுகுற சீன்ல நமக்கு அழுக வருது. அவரு சந்தோஷமா இருக்க சீன்ல நமக்கு சந்தோஷம் வருது. அப்படியே அந்த ஸ்கிரீன்ல அவர் என்ன ரிஃப்ளெக்ட் பண்றோ அத நம்மளால கேட்ச் பண்ணிக்க முடியுதுங்கிற மாரியான ஒரு ஆக்டிங் குடுத்திருக்காரு. நிறைய இடங்கள்ல ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒரு டெபியூட் ஹீரோ இப்பதான் அவர ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சுல பார்த்திருக்கோம் அப்படிங்கிறப்ப பயங்கரமா நிறைய இடத்துல நம்மள சர்ப்ரைஸ் தான் பண்றாரு அவரோட ஆக்டிங்ல. ஒரு சில இடங்கள்ல அவர் பண்ற அந்த ஆக்டிங் எல்லாமே அப்படியே பிஆர வந்து ரெப்ளிகா மாரி தான் இருக்கு. அந்த பிஆர் கத்துவாப்ல, "போ போ போ கிளம்பு 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 கிளம்பு" அப்படின்பாப்ல. அந்த மாரி இருக்கு. அது மட்டும் ஏன் டைரக்டரோ, இல்ல அவரே கூட அந்த ஒரு மேனரிசம் வராம ஒண்ணு பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. நெறைய இடங்கள்ல அத ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஒரு 2, 3 சீன் அந்த மாரி எமோஷனலா தலைவன் ஒரு ஒரு மாண்டேஜ் ஷாட் மாரி ஒண்ணு வரும். அதுலலாம் அந்த "சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி" அப்படிம்பா அந்த மாரி இருக்கு. அது மட்டும் ஏன் அப்படிங்கிற மாரி அது அப்படியே இப்ப பிஆர் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாரி இருந்துச்சு. மத்தபடி நெறைய அவரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அனஸ்வரா அவங்களோட ஆக்டிங்க்கு தனியா நம்ம எதுவுமே ஆ சர்டிபிகேட் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா, அவங்க நெறைய படங்கள் பண்ண ஆட்கள் அப்படிங்கிறப்ப, எந்த ஒரு சீனையும் அந்த ஒரு கேரக்டர் என்ன மாரி டிமாண்ட் பண்ணுதோ, அத பயங்கரமா புல் ஆஃப் பண்ணி, பயங்கரமா அத வந்து நிப்பாட்டிருவாங்க அப்படிங்கிறப்ப, அவங்களோட கேரக்டர் அந்த 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 கேரக்டர் எந்த மாரி டிராவல் ஆகும், அந்த கேரக்டரோட ஆர்க் எப்படிப்பட்ட ஆர்க் அப்படிங்கிறத பயங்கரமா புடிச்சு, அத செம்மையா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல இவங்கள தவிர்த்து நெறைய பேர் நமக்கு ஞாபகம் இருப்பாங்க. அ படத்தோட டீச்சரா படத்துல ஒரு சாரா வராரு சரவணன். அவரோட இது வந்து சும்மா நமக்கு நெறைய இடங்கள் நம்ம ஸ்கூல்ல பார்க்குற சார் மாரி இருந்தா கூட, அவரோட கேரக்டர் ஆரம்பிச்சு முடியிற இடம் வந்து ஒரு பயங்கரமா நமக்கு ஒரு "என்னா மனுஷன்யா" அப்படிங்கிற மாரியான நமக்கு அதாவது இந்த படமே வந்து நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கு நமக்கு. அதுவும் இந்த படம் ஜென்ஸி கிட் அப்படி இப்படின்னு ரொம்பலாம் தூரப்படுத்துவாய்ங்க. அப்படிலாம் இல்ல. பயங்கரமா எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம நெறைய ஸ்டாஃப் கூட சண்ட போட்டுருப்போம். அந்த ஆள பார்த்தாலே எரிச்சல் வரும். அவைங்க அவைங்கள அவைங்கள அவைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப அவைங்க தான் நமக்கு எதிரி மாரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம தான் அப்படி ஃபீல் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த ஏஜ்ல இருந்து பார்க்குறப்ப, காலேஜ்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்ல இருக்கிறப்ப, அந்த ஸ்டாஃப் நம்மட்ட பேசுறது, அவங்க நம்ம மெசேஜ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட "உன்னையெல்லாம் நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா எதிரி மாரி. நீ என்ன என் கூட இவ்வளவு குளோஸா இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் ஃபீல் பண்ண வைப்பாங்கல்ல. அந்த இதெல்லாம் பார்க்கிறப்ப நமக்கு நெறைய இடங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. படத்துல நெறைய விஷயங்கள் வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் டைரக்டரோட டச்சே. நெறைய இருக்கு.
நம்ம கிளாஸ் பொண்ணு நம்ம பார்க்குற பொண்ணு இன்னொரு பக்கத்து ஸ்கூல் பையன் பார்ப்பான். அவங்க கூட போய் சண்டைக்கு போறது. அவன் அவங்க ஸ்கூல் கேங்ஸ்ல கூட்டு வந்துருவான். நம்ம ஸ்கூல் கேங்க கூட்டு வந்துருவான். 2 பேரும் நடுவுல வார் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனை. 2 பேரும் மாட்டிக்கிட்டா ஸ்கூல்ல பனிஷ்மென்ட் குடுக்குறது, முட்டிக்கால் போடுறது. இந்த மாரி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்கூல் டைம்ல பண்ணி அந்த அந்த வயசுல நம்ம பண்ணி ஜாலியா இருந்திருப்போம்ல. அது எல்லாத்தையுமே இதுல அதான் சொல்றோம்ல. இந்த படமே ஒரு எப்படி சொல்ல, நம்மளோட மெமரீஸ ரீவிசிட் பண்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. நெறைய நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. அப்படியே படம் பார்க்குறப்ப என்னடா என்னடா இப்ப எனக்கு இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதனால சரவணன் சாரோட கேரக்டர் ரொம்ப பயங்கரமான கேரக்டர். அப்புறம் அந்த அவருக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு. அபிஷனுக்கு. அவர் யாருன்னா, இந்த டாடா படத்துல ஃப்ரெண்ட் அவரு சைனீஸ். முதலு முனி முடிவு முனி படத்தோட சைனீஸ் இருக்காப்புல அவரு. அவரோட கேரக்டர் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஒரு மாரி காமிச்சு, அத முடிக்கிற இடமாகட்டும், அந்த கேரக்டர் எப்பவுமே தான் நடிக்கிற படத்துல தான் வர அந்த ஃப்ரேம்ல அவரால என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அத பயங்கரமா பண்ணிட்டாரு. படத்துல நெறைய ஃபன் இருக்கு. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, படம் ஸ்டார்ட் ஆகுறது ஃபன் தான். படம் எண்டும் ஃபன் தான். இதுக்கு இடையில லவ் இருக்கும். ஒரு எமோஷனலான சீன் இருக்கும். உங்கள ஒரு சில இடங்கள்ல லைட்டா அழுக வைக்க ட்ரை பண்ணுவாங்க. லைட்டா ஹார்ட் கட்டிங் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கும். ஆனா, அது எதுவுமே ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. ஒரு சேடான சீன் வருது அப்புட்ன்னா, அது கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தான சீனா இருந்து நம்மள ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் வர வைக்கிறது அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் சேட் ஆக்கிவாங்க. ஆக்குன அடுத்த நிமிஷமே அத அப்படியே காமெடியா கன்வெர்ட் பண்ணிருவாய்ங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிப்பீட் வாட்ச்க்கு ஒர்த்தான ஒரு படம். சீரியஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாச்சு. திரும்ப இன்னொரு தடவ அந்த படத்த பார்க்கணுங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஆனா ரிப்பீட் வாட்ச்க்கு ஒரு ஒர்த்தான படமா இருக்கும். இதுக்கப்புறம் அபிஷனுக்கு வந்து ஒரு பயங்கரமான கெரியர் இருக்கு. டவுட்டே கிடையாது. இதே மாரி படம். ஏன்னா நான் சொன்ன மாரி அந்த பிஆரோட மேனரிசம் இல்லாம சப்ஜெக்ட்ட சூஸ் பண்ணி பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா ஒரு பயங்கரமான ஸ்கோப் இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில. டவுட்டே இல்ல. அப்புறம் படத்தோட சீன் ரோல்டனோட மியூசிக். அந்த சீன அந்த அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எந்த அளவு மெருகேத்தணுமோ, எந்த அளவு தூக்கி நிறுத்தணுமோ, அத பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சூப்பரா வந்திருக்கு அது எல்லாமே. படத்துல வரக்கூடிய நெறைய மான்டேஜ் சாங்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் எல்லாமே கேட்க நல்லா இருக்கு. அதான் சொல்ல படமே எப்படி சொல்ல, நம்ம நம்ம நம்மள வந்து நெறைய கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து இதான் நம்ம ஸ்கூல்ல இப்படி பண்ணியிருக்காய்ங்க. நம்ம பண்ணாட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பாய்ங்க. இந்த மாரி பிரச்சனை நடந்திருக்கும். சீனியர்ஸோ, ஜூனியரோ பண்ணியிருப்பாய்ங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூசுவலா அந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து பசங்க காலேஜ் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி நெறைய ஃபன் இருக்கு. இப்ப இந்த ஃபன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஸ்பாயிலர் மாரி ஆயிரும். அதனால தான் முடிஞ்ச அளவு சொல்றேன். ஒரு ஒரு சஜஷனே வச்சுக்கோங்க. படம் பார்க்கிறேன்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து பார்த்துருங்க. மத்தபடி ரிவ்யூ அதெல்லாம் யோசிக்காதீங்க. படம் ஒர்த்தான ஒரு படம். உங்களுக்கு நிச்சயமா எந்த இடத்துலயுமே டிசப்பாயின்ட்மென்ட் ஆக மாட்டீங்க. அது நான் ஷூரா சொல்றேன். அது மாரி படத்துல ஒரு ஸ்பெஷல் கேமியோ ஒன்று இருக்கு. அது ரொம்ப பயங்கரமா நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கேமியோ படத்துக்குள்ள இருக்கு. 2 பேர் இருக்காங்க. சாரி 2 கேமியோ படத்துக்குள்ள. அப்புறம் படத்துல ஒரு விண்டேஜ் சாங்க ஒரு ஒரு மெயினான இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாங்கே பயங்கரமா இருக்கும். நான்லாம் "விஷன் ப்ரோ வாழ்றீங்க ப்ரோ. இன்னைக்கு இருக்கு" அப்படின்னு தான் நெனச்சேன். ஏன்னா அந்த சீன் அந்த மாரி ஒரு இடத்துக்கு போகும். ரைட்டு தலைவன் தட்டி தூக்கிட்டான் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா அத அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணி மேபி ஆ இதுக்கு வச்சிருப்பாங்க. டெல்டட் சீனுக்கு ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அங்க நான் பெருசா ஏதாவது எதிர்பார்த்தேன். தலைவன் வேலைய காட்டிட்டான் அப்படின்னு. ரொம்ப நல்ல படம் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்துச்சு. இது வந்து ப்ரமோஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. படம் ரொம்ப எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. நெறைய இடங்கள்ல என்ஜாய் பண்ணேன். அததான் சொல்றேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆ சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். இந்த லவ் சீன் ஆகட்டும், சேட் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கு. ஒரு டேக் அவே இருக்கு. நெறைய குட்டி குட்டி அழகான விஷயங்கள் இருக்கு. படம் ஒரு ஒர்த்தான படம். படம் உங்க நியர் பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். படத்த பாருங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம், "ஸோ இந்த படத்த நான் மிஸ் பண்ணிட்டேனே! எவ்வளோ ஒர்த்தான படம்" அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. படம் நல்லா இருக்கு. பாருங்க. இதெல்லாம் ப்ரமோஷன் கிடையாது. என்னைய மாரி ஆட்களுக்கு ப்ரமோஷன் பண்ற அளவுக்கு அவைங்க எதுவும் கிடையாது. ஆல்ரெடி நெறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கு ரிவ்யூ குடுத்துருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யான்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்கள்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் என்ன? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.